முருக பக்தர்களே, முருகன் பெயரை உச்சரிக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அவர் அருள் வழங்குகிறார். முருகன் பக்தர்களின் பக்தி, அவரின் கருணை, வாழ்க்கையில் நிகழ்ந்த நம்பிக்கையின் அற்புதங்கள், இவை அனைத்தும் பக்தர்களுக்கு இன்னும் அதிக நம்பிக்கையை வழங்கும். இன்று நாம் பார்க்கப் போவது பக்தன் குணசேகரன் மீது முருகன் அருளிய உண்மை சம்பவம். இந்த கதையை முழுமையாக கேளுங்கள், பகிருங்கள், பக்தியுடன் முருகனை வணங்குங்கள். குணசேகரன் ஒரு தெய்வ பக்தன். அவன் பிறந்ததே முருகன் திருவிழாவில். அவன் பெற்றோர்கள் எப்போதும் முருகன் மீது அதீத பக்தி கொண்டவர்கள். சிறுவயதிலேயே அவனுக்கு முருகனை பற்றிய கதை, பாடல், திருப்புகழ் பாடுவது போன்றவை பழக்கமாகிவிட்டது. அவன் வாழ்வின் அடையாளம் முருகா, உன்னை காண வேண்டும் என்ற எண்ணமே. அவன் சிறிய வயதில் பள்ளியில் இருக்கும்போதே அவனுக்கு தனியாக ஒரு வழக்கம் இருந்தது. பள்ளி முடிந்ததும் கிராமத்தில் இருந்த முருகன் கோவிலுக்கு சென்று அந்த பெரிய வெண்கல மணியை அடித்து வணங்குவான். அது அவனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. குணசேகரன் பெரியவனாகி ஒரு சாதாரண வேலையில் இருந்தாலும் அவன் மனதில் பக்தி குறையவில்லை. ஆனால் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாகின. அவன் வேலை இழந்தான். குடும்பம் கடன் சுமையில் ஆழ்ந்தது. வீட்டில் பல பிரச்சனைகள் வந்தன. அவன் என்ன செய்யலாம் என்று நினைத்தான். அதே கோவிலுக்கு சென்று வெண்கல மணியை அடித்து முருகனை அழைத்தான். ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. முருகா, நீ என் வாழ்க்கையில் இருக்கிறாயா இல்லையா? நான் எதுவும் தவறாக செய்துவிட்டேனா என்று கூறிவிட்டு அவன் சோர்ந்து வீட்டுக்கு போனான். ஆனால் அந்த இரவு அவன் கனவில் முருகன் வந்தார். குணசேகரா, பக்தியில் நீ தளராதே. சோதனை எல்லாம் நீட்டிக்கப்படும், ஆனால் என் அருள் எப்போதும் இருக்கும். அவன் கண்ணீர் விட்டுக்கொண்டே விழித்துக் கொண்டான். அடுத்த நாளே அவனுக்கு புது வேலை கிடைத்தது. குடும்ப பிரச்சனைகள் நீங்கியது. குணசேகரன் உணர்ந்தான், முருகன் எப்போதும் இருக்கிறார். நம்மை பரிசோதிக்க நேரம் எடுக்கலாம், ஆனால் அருள் கிடைக்கும். அதன் பிறகு குணசேகரன் தனது முழு வாழ்க்கையும் முருகனை புகழவே செலவழித்தான். அவன் திருப்புகழ் பாடி கிராமத்தில் பக்தி வளர்த்தான். அவனது பெயர் எல்லா பக்தர்களிடமும் விரைவில் பரவியது. முருகா, உன் திருவடி சேரவே நான் பிறந்தேன். இருட்டின் பிறகு ஒளி வரும். கஷ்டத்திற்கு பிறகு முருகன் அருள் வரும். பக்தர்களே, இந்த கதையால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, முருகன் எப்போதும் நம்முடன் இருக்கிறார். வாழ்க்கையில் சோதனைகள் வரும், ஆனால் நாம் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. முருகனை அன்புடன் வணங்குங்கள். அவன் அருளும் காலம் வந்தே தீரும். முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்க இந்த கதையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.